வணக்கம், வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி பவிஸ் கிச்சனில் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி, மில்க் பேஸ்டு. ஸோ பால்கோவா எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். பால்கோவா செய்யறதுக்கான தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா பால். நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அகண்ட பேனில் வந்து இந்த மாதிரி பாலை ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபுல் தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் பால். அது கொதிச்சப்புறமா சிம்மில் வச்சு அதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா பொங்காது. அது நல்லா வந்து காய்ச்ச அந்த ஏடுலாம் வர நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆகும். அந்த 1 hour வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து கிண்டி விட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா ஏடு தட்டுது. இப்போ இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது இந்த நேரத்தில் நான் வந்து 100 கிராம் 100 grams வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இந்த 1.5 லிட்டருக்கு இது போதும். உங்களுக்கு கூட இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இப்படி கிண்டி விட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூனில் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இனிப்பு பார்த்துக்கோங்க. அந்த இனிப்பு போதும் அப்படின்னா விட்டுடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 100 கிராம் போதுன்றதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், பால் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கலர் வந்து லைட்டாக மாறியிருக்கு. இப்போ லைட்டாக அந்த திக்னஸும் இருக்குது. இப்போ வந்து பால் குறைஞ்சதுனால கொஞ்சம் அந்த தீயை ஏற்றிட்டு இன்னும் நல்லா வந்து சுண்ட வைக்கணும். அப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் சீக்கிரமாக சுண்டிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய பேனில் போடும்போது சீக்கிரமாக சுண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்ட இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து நல்லா சுண்டி வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திரட்டிட்டு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் அந்த ஏலக்காய் பவுடரும் அதுக்கப்புறம் நட்ஸு கொஞ்சம் லைட்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியில் ரொம்ப கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு நல்லா இப்படி கிண்டிக்கலாம். இப்போ வந்து இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும். ஏன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி திரட்டிக்கிட்டு வரணும். திரட்டிக்கிட்டு வரும்போது தான் இந்த பால்கோவா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒட்டாமல் நல்லா திரட்டிக்கிட்டு வரணும். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம இறக்கிடலாம். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி பால்கோவா செஞ்சு வீட்டில் செஞ்சு தீபாவளியை கொண்டாடுங்க. வெளியில் வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக செய்யலாம். இப்போ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, யார் வேணால் செஞ்சிடலாம். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஸ்வீட் செஞ்சு தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.